வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2 நாள் கேஷுவலாக அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ண vlog தான் இது. ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சில ஹாப்பி மூமெண்ட்ஸும் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். உங்களோடையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டெய்லி ஹேபிட்டாக பால்கனியில் இருக்க பிளான்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை பார்த்துட்டு மார்னிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல் வேலையாக ஃப்ளஃபியாக இன்றைக்கி வந்து இட்லிக்கும் ராகி செட் தோசைக்கும் தான் வந்து மாவு ஊற வச்சிட்ருக்கேன். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் தனித்தனியாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் கீழே வந்து நான் பின் பண்ணுறேன். இந்த வேலை எல்லாமே ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொட்டீனாக பண்ணுற வேலைக்கு அப்புறமா வந்து இது ஊறி இருக்கும், கையோடு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் எழுந்த உடனே இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா சொல்ல அவல் வடகத்துக்கும் ஊற வச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அவலும் நல்லா ஊறி இருந்தது. அதை நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. 3 கப் அளவுக்கு அவலை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சேன். 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை குக்கரில் தண்ணியை சேர்த்து வேக வச்சிட்டேன். அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு உப்பு, இதுக்கு காரம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து லெமன், தண்ணியை சேர்த்து அரைச்சி அதையும் வந்து இதிலேயே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பால்கனியை நான் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து கிள்ளையும் வைக்கலாம். நாங்கள் வந்து அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணிடலாம், அது வந்து ஈஸியாக காயும் பொரியும் போதும் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். முறுக்கு அச்சில் போடாமல் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர், நம்மக்கிட்ட இப்போ நிறைய ஜிப்லாக் கவர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து மாவை ஃபில் பண்ணி கொடுத்தாங்க அம்மா. நான் ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஈஸியாகவும் இருந்தது. இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கஷ்டப்பட்டுலாம் இதுக்கு வந்து மாவு அரைக்கிறதோ கரைக்கிறதோ எதுவுமே தேவையில்லை. அந்த வேலையை முடிச்சுட்டு ஒவ்வொரு மாவாக நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமான டிப் பார்த்திங்கன்னா, எந்த இட்லி தோசை மாவாக இருந்தாலும் உளுந்து பந்து மாதிரி வந்து இப்படி விழணும். உளுந்து ஆட்டி எடுத்துகிட்டு அதுலேயே அரிசியும் வந்து போட்டு எடுத்துட்டேன். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து முதல்ல அவலை சேர்த்துக்கிறேன். இது வந்து ராகி செட் தோசைக்கு ஊற வச்சுருந்தது. அவல் கொஞ்சம் அரைஞ்சதுமே ஊற வச்சுருந்த ராகியையும் அரிசியையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அளவுன்றதுனால அதை எல்லாமே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அம்மா இங்கே வந்து பொரியல் பொடிக்கு என்னெல்லாம் பொருள் தேவை அப்படின்றத எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலேருந்து எல்லா பொரியலுக்கும் ஒன்றா வந்து வாணலியில் சேர்த்துட்டு கொஞ்சமான அளவுன்றதுனால மொத்தமாக சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாகவும் மாறணும். சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த அளவு வந்து ஒரு மாதம் கிட்ட வரும் கண்டிப்பாக. இதோட மெஷர்மெண்ட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பொடியை யூஸ் பண்ணி அம்மா செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஷார்ட்ஸ் வந்து ஏற்கனவே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவோட எண்டுலேயும் கொடுக்குறேன், விருப்பம் இருந்தால் பாருங்கள். அது அம்மா பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் இங்கே சைடில் வந்து மேங்கோ ஐஸ்கிரீம்காக 2 லிட்டர் பால், ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், இதில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொதித்து கெட்டியாக ஆகிற வரைக்கும் வந்து அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சிட போகிறேன். கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அப்பா மேங்கோவையும் கட் பண்ணி குடிச்சிட்டாரு. அதை அப்படியே பல்ப்பு அரைச்சி எடுத்துகிட்டு பால் கொதித்து கெட்டியாக இருந்ததில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது எந்த பிராண்ட் ப்ரொமோஷனும் இல்லை. அமுல் விப்பிங் க்ரீம் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது, அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். இது எலக்ட்ரிக் பீட்டரில் வச்சு முதல்ல ஸ்டிஃப் பீக்காக வந்து அடிச்சிட்டே இருக்கேன், வேறு வேரியஸ் ஸ்பீட்ஸில் வச்சு. இதே மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணதையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மாவும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு டப்பாவில் வந்து மாற்றிட்டு ஓவர் நைட் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிட போகிறேன். நெக்ஸ்ட் டே ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், வடகரிக்காக கடலைப்பருப்பு 2 கப் ஊற வச்சிட்டேன். நானும் குட்டி சாரும் தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோம். எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யவே போனேன். இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தது நல்லா ஊறியிருந்தது. இது கூட 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். உப்பு, மஞ்சத்தூள் இது அப்படியே இட்லி தட்டில் சேர்த்துட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால எண்ணெயெல்லாம் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்படின்னும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெயில் சோம்பு, 2 வரமிளகாய் இந்த தாளிப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி இதை நறுக்கி சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டியும் சேர்த்துருக்கேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள். அம்மா அப்பா 2 பேருமே காரம் அவ்வளோவா சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்ததை அப்படியே உதிர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கொதிக்க விடும் போது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, புதினா இதில் வந்து டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதே இந்த மேலே தூவுற புதினா தான். நம்ம அரைச்சி வச்சுருந்த ராகி செட் தோசை மாவு சூப்பராக பொங்கி இருந்தது. செட் தோசைனாலே கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி திக்காக தான் வந்து வாக்கணும். எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. இந்த காம்போ வந்து அல்ட்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குள்ளே அம்மா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இதை டீட்டெயிலாக ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோடு இன்றைக்கி நைட்டு தான் வந்து நான் ஷூட் பண்ணவே ஆரம்பித்தேன். பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. மதியம் செஞ்ச ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அம்மா எடுத்துகிட்டு வந்து தேங்காய் பொடியில் தான் வந்து இன்றைக்கி இந்த மிக்சட் ரைஸே வந்து செஞ்சேன். சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. இந்த தேங்காய் பொடியோட ரெசிபி வேணும், இல்லை இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்டிங் வேணும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ வாசனையாக கமகமன்னு, அதுவும் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா நம்ம வெள்ளை வெளியேறுன்னு செய்கிற அந்த தேங்காய் சாதத்தை விட இது சூப்பராக இருந்தது. டின்னருக்கு அது மட்டும் பத்தாதுன்றதுனால அம்மா அப்பா சேர்ந்து அரிசி உப்புமா செஞ்சாங்க வெண்கல பானையில். இதையும் நான் தனியாக ஷார்ட்ஸாக வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். டின்னர் வேலை எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நேற்றே செஞ்சு வச்ச இந்த ஐஸ்கிரீம் தாங்க. குட்டி சார் வந்து பின்னாடியே இருந்தான், இது எப்படியாவது வந்து காலி பண்ணிடணும் அப்படின்னு. மேங்கோ ஐஸ்கிரீமும் வந்து சூப்பர் சில்கி, ஸ்மூத்தாக, சாஃப்டாக, யம்மியாக இருந்தது. டெக்ஸ்டர் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் இல்லாமல் வெறும் பால் இல்லைனா பால் பவுடர், சர்க்கரை மட்டும் இதில் சேர்த்துருக்கோம். வேறு வழி இல்லை இல்லையா? மேங்கோ டேஸ்ட்டோட மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டோம். அப்பா வந்து நட்ஸ் தூவி சாப்பிட்டாங்க. அம்மா ப்ளெயினாக, குட்டி சார் வந்து டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் க்ரீமியாக அது வந்து இலகி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்டா தான் வந்து எனக்கு பிடிக்கும். வீட்டிலையே செஞ்சது 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருக்கா? அப்போ நான் கண்டிப்பாக ஒரு எல்லோ ஆர்ட்டினும் கொடுத்துருங்க. இந்த விலாக் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவோ என்ஜாய் பண்ணுற மாதிரியோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாகோடு கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.